அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு கருங்காப்பியம் படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது விவரா இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கார்த்திகா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் லாக்டவுன் போட்டதால வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி விரக்தியில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு வராங்க. வந்தது இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, என்னோட அண்ணன் ஒரு பழைய லைப்ரரியை வாங்கி ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அதை விசிட் பண்ணி அங்க இருக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் பார்த்த அப்படின்னா உனக்கு டைம் போக சான்ஸ் இருக்குல்லன்னு சொல்ல, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்ற மாதிரி பாட்டுன்னு கிளம்பிட்டுறாங்க. கட் பண்ணா அந்த லைப்ரரியை காமிக்கிறாங்க. பயங்கர பழமையான லைப்ரரி. அங்க போனதோ அண்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த நபரை காமிக்கிறாங்க. எங்க இருக்கிற எல்லா புக்குமே ரொம்ப பழமையானதுதான். அதுவும் இந்த செல்ஃப்ல இருக்கிறது எல்லாமே கதை புக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க படிங்க, நான் என்னோட வேலையை போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப இவங்க அதுல இருக்க எல்லா புக்கையும் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு கருங்காப்பியம் அப்படின்ற ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு புத்தகத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே அதை படிக்கணும்ன்ற ஆசை. அதை எடுத்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்க படிக்கிற கதையை பாத்தீங்கன்னா நமக்கும் காட்டுறாங்க. மீரா அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட்ல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும். அதை பார்த்த ஒரு நபர், என்னங்க ஆச்சு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க முதல்ல அவங்க சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா கம்பல் பண்ணி கேட்டதால சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹவுஸ் ஓனர் சாவியை புடிங்கிட்டு இந்த கொரோனா லாக்டவுன்ல என்ன வெளியே தள்ளிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இவரு, என்னோட ரூம் 2 பெட்ரூம் இருக்கு, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க அதுல தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போய் ரூம் எல்லாத்தையும் காட்ட அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதை பார்த்ததோ மீராக்கு பயங்கரமான ஷாக்கு. எதனால அப்படின்னா, கொண்டு போய்கிட்டு இருக்கிறது இவங்களோட ஹவுஸ் ஓனர் தான். இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது அந்த ஹவுஸ் ஓனருக்கு பாத்தீங்கன்னா இவங்க சாபம் கொடுத்திருப்பாங்க. நீ எல்லாம் மண்டைய போலந்து தூக்க ஆள் இல்லாம கார்பரேஷன்காரங்க தாண்ட அவனை கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரிதான் நடந்திருக்கும். கார்பரேஷன் ஆளுங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதை பார்த்ததோ பக்கத்துல இருக்க அந்த நபர்கிட்ட, நேத்து நான் சாப விட்ட மாதிரியே நடந்தது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல முதல்ல இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு அடுத்த விஷயங்கள் சொல்ல சொல்ல இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஏரியால ஒரு அயன் பண்றவங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சு செத்து போயிருப்பான். அதுக்கான காரணமும் நான் தான். ஒரு நாள் என்னோட காஸ்ட்லி புடவையை கரைக்கிட்டு நெக்கலா பேசிக்கிட்டே தான், அதான் உன் கடையோடு சேர்த்து நீயும் எரிஞ்சு தாண்டா போவேன்னு சாப விட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. எனக்கு என்னமோ நான் சொல்றது எல்லாமே நடக்குதுன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, அந்த நபர் செக் பண்ணி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு ஃபுட் டெலிவரிக்கு ஆயிருப்பான். அந்த நபருக்கு ஏதாவது சாபோடு அவனுக்கு நடக்குதா பாக்கலான்னு சொல்ல, அந்த நபரோட வண்டி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஆன் ஆகல. அண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஆன் ஆயிடுது, எடுத்துட்டு போயிட்டாரு. இதை பார்த்தது இந்த சாபத்தை நீ தானே விட்டேன்னு கேட்க இவங்க மறுக்கிறாங்க. இல்ல, அவனை பார்க்க பாவமா இருந்தது, அதனால சாபம் கொடுக்க எனக்கு மனசு வரலன்னு சொல்ல, இவர் இவங்க சொல்றது எல்லாமே போய் தான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அதை அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. மீரா வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க இல்லையா, ஆனா அந்த நபர் எப்ப வெளியே போனோம் அப்படின்னாலும் வீட்டை பூட்டிட்டு தான் போவார். இந்த விஷயம் இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அது எதுக்காகன்னு கேட்கும்போது, இது என்னோட பர்சனல் திங், இதுல நீ தலையிடாதுன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் என்னவா இருக்கும்னு கதவு லைட்டா திறந்துட்டு எட்டி பார்க்க, இவர் ஒரு பேக் கொண்டு வந்தார் இல்லையா, அந்த பேக்ல ஏதோ ஒரு விஷயத்த போட்டு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக பொறுமையா நகர்த்தி வெளியே கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தது இவங்களுக்கு செம்ம பயம். அப்படி அந்த பேகுக்குள்ள அவர் என்னதான் எடுத்துட்டு போறாருன்னு பாக்கணும் அப்படின்றதுக்காக ஆள் இல்லாத நேரமா பார்த்து அவரோட ரூம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா அங்க இருக்கிறது 2 பெண்களுடைய சடலம். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம வெளியே ஓடலாம் ட்ரை பண்ண, வெளியே தான் லாக் பண்ணிருக்காங்க இல்லையா, முடியல. அந்த சமயம்னு பார்த்து அவரும் கரெக்டா உள்ள வர இவங்க எதுவுமே தெரியாத மாதிரி கொஞ்சம் அப்செட்டா அங்க உட்காந்துக்கிறாங்க. இவரும், உனக்காக நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இது நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இவங்க இந்த வீட்டை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சரியான சமயமும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அமையுது. அவர் தன்னோட ரூம்ல தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவு திறந்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் லேட்டு. அந்த நபர் வந்து பார்த்து இவங்களை புடிச்சு அடிச்சு உட்கார வச்சிடுறாரு. ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டெட் பாடியை போட்டிருப்பா இல்லையா, அந்த டெட் பாடியை போட்டு சரா மாதிரியா வெட்டுறாரு. பார்த்த இவங்களுக்கு செம்மையான பயம், என்ன பண்ண போறானோ அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க, அப்பதான் வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. இதனால இவரு என்னவா இருக்கும்னு வெளியே வர, அந்த ஹவுஸ் ஓனர் பேய் இருக்கு இல்லையா, அந்த பேய் பாத்தீங்கன்னா இவரை வந்து பயமுறுத்துது. இவருக்கு ஒன்னும் புரியல, பயந்து போய் உட்காந்துகிட்டே இருக்க இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா வீடியோ கால் அடிக்கிறாரு. என்னடா லாக்டவுன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால எதுவுமே பண்ணாம இருக்க முடியாதுடான்னு சொல்ல, ஒன்னும் கவலை இல்லடா, ஒரு 3 பொண்ணுங்களை நான் தூக்கிட்டு வந்துட்டேன், வாண்டடா 4வதா ஒரு பொண்ணு என் அபார்ட்மெண்ட்டுக்கே தேடி வந்துட்டா, பார்க்க லட்டு மாதிரி இருக்காடா, நான் அவளோட போட்டோஸ் எல்லாத்தையும் உனக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லி அனுப்பிவிட, அந்த நபர் போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ப்ரொஃபைல்
எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல அயன் பண்ற கடைக்காரர் இறந்து போனா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ஆவியோ பாத்தீங்கன்னா இவரை பயமுத்துது. இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா அந்த சமயத்துலதான் இவரோட நண்பரும் அங்க ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன், நான் இப்ப அனுப்பி இருக்கிறத பாருடான்னு சொல்ல போன்ல என்ன இருக்கும்னா இவர் வீட்டுல அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்காரு இல்லையா மீரா, அந்த மீரா இறந்து போய் பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு மாதிரி போட்டிருக்கும். இத பார்த்த உடனே இவரால நம்பவே முடியல. என்னடா சொல்ற, இப்ப கூட நான் அவளை பார்த்துட்டு தான் வந்தேன், நீ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சேர்ல கட்டி போட்டிருக்கவங்களை காட்டலான்னு போக அங்க யாருமே இல்ல. இவர் இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி புரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் இருக்கு இல்லையா, மீராவோட பேய், அது இவரை பிடிக்குது. கட் பண்ணா அவங்க மறுபடியும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு படிக்கட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு திறத்திட்டாரு அப்படின்னு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை இதோட முடியுது. இதை படிச்சுக்கிட்டே இருந்த இவங்களுக்கோ ஏன்னா இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி ஒரு யோசனை. ஆனா அது மட்டும் இல்லாம இதை பத்தி அந்த லைப்ரரியில இருக்கிற நபர்கிட்ட விசாரிக்கணும்னு போக அந்த நபர் பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் கேட்டுக்கோன்னு அனுப்பி விட்டுட்டுறாரு. இவங்களும் வேற வழி இல்லாம கதையை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேற ஒரு கதை. இந்த கதையில பாத்தீங்கன்னா காய்ச்சல் அப்படின்ற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. கொரோனா லாக்டவுன் காலத்துல இவங்க தன்னோட வீட்டுல வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபர் பாத்தீங்கன்னா உங்களை பத்தி யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறேன், நீங்களும் ஃபேமஸ் ஆயிடுவீங்க, உங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவங்க சானிடைசர் எல்லாத்தையும் கொடுத்து பீச்சிங் பவுடர் வரையும் கொடுத்து வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு மாதிரி கூட்டு போறாங்க. இந்த சீன் இதோட கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி இவங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ற மாதிரியோ அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த கொரோனா காலகட்டத்துல நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ற மாதிரியும் நிறைய விஷயங்களை காமிக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் இன்ஸ்டால லைவ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒரு நபர் ஓடுற மாதிரி பாக்குறாங்க. இவங்களுக்கு செம்ம பயம். இதனால யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி தேடி பார்க்க ஒரு ஒயிட் கலர் போட்ட உருவம் இவங்களை அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு செம பயம். அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சது, என்னால இப்ப என்ன பண்ண முடியும் தெரியலையே அப்படின்னு மாதிரி அதை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. கையில பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு இருட்டு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ள போய் அந்த வெள்ளை உருவத்தை தேடிக்கிட்டே இருக்க அப்பதான் இன்னொரு உருவம் அங்க இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. ரெண்டு உருவமும் இவங்களை போட்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அந்த வெள்ளை உருவத்தை பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு புடிச்சிடுறாங்க. ஆனா அப்பதான் நமக்கு தெரிய வருது இது எல்லாமே பேய் கிடையாது, இவங்க பண்ற வேலைகள் அப்படின்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு பால் பாக்கெட் போடுறவங்க முதற்கொண்டு வீட்டு கதவை யார் வந்து தட்டினாலும் அவங்க எல்லாரையும் பேசி உள்ள கூப்பிட்டு அவங்கள அடிச்சு புடிச்சு வச்சுப்பாங்க. ஆனா அவங்களோட விரல்களை வெட்டி சமைச்சு சாப்பிடுறது அப்படின்றது இவங்களோட பழக்கம். அங்க இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விரல்கள் இருக்காது. அண்ட் ஸ்டார்டிங்ஸ் இல்ல ஒருத்தர் வீடியோ எடுத்து உங்களை ஃபேமஸ் ஆக்குற அப்படின்ன மாதிரி வந்தார் இல்லையா, அவரும் அங்கதான் இருப்பாரு. போன வாட்டி வெட்டின உன்னோட விரல் டேஸ்டாவே இல்ல, இந்த வாட்டி உன்னோட விரல வெட்டுறா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தல அப்படின்னு மாதிரி விரல்களை வெட்டிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. போய் பார்த்தா முடியெல்லாமே பயங்கரமா வச்சுக்கிட்டு ஒரு நபர், உங்களோட வீட்டுக்கு நான் வந்ததுக்கான காரணமே இன்ஸ்டால உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன், வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்க இவங்களும் அவரோட கைய பாக்குறாரு. சரி தேவைப்படுவேன், உள்ள சானிடைசர் எல்லாத்தையும் போட்டுட்டு வா அப்படின்னு மாதிரி அலோ பண்ண அவருக்கு பயங்கரமான சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு ஃபிகர் மாட்டிக்கிச்சு, நான் சந்தோஷமா போயிட்டு வரேன்னு உள்ள போக ஆனா உள்ள போனா நடக்கிற கதையை வேற. அவரோட விரல்களையும் வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த கதை கட் ஆகி படிச்சுக்கிட்டு இருக்க கார்த்திகா கிட்டே வருது. அவங்க இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதோ இவங்களோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு இந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு, குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் இந்த புக் எழுதி இருக்கணும், அப்ப இருக்கிறவங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தை சரியா துல்லியமா என்ன நடக்கும் அப்படின்றதா முதற்கொண்டு எழுதியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா படுதுன்னு சொல்ல அப்பதான் அவங்கள ஆத்தர் யாருன்னு பாருடி, அது பார்த்தா தெரிஞ்சிரும்ன்றாங்க. ஆர்த்தர் பேஜ் எடுத்து பார்க்க அங்க அவங்களோட பேர் அழிஞ்சு போயிருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு முழிக்கும் போது தான் இவங்களோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஐடியா கொடுக்குறாங்க. என் அண்ணன் அந்த லைப்ரரியை வாங்கும் போது எல்லா புக்கோட ஆத்தர் நேமையும் ஒரு லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க சொன்னா அந்த லிஸ்ட் நான் உனக்காக வாங்கி பாக்குறேன், அதுல இது யார் எழுதுனான்னு தெரிஞ்சிட போகுது, கவலையை விடுடின்னு சொல்ல இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து லைப்ரரியை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அந்த நபர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் உள்ள இருக்கிறது தெரியாம முக்கியமான வேலைன்னு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. இவங்க எந்த விஷயமும் தெரியாம கதைகளை மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கதை கண்டினியூ ஆகுது. இப்போ ஒரு டைரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கரை கூப்பிட்டுக்கிட்டு என்னோட படத்துல நீ பாடணும், மியூசிக் டைரக்டர் பார்க்க போலாவா அப்படின்ன மாதிரி அபிமன்யு அப்படின்ற மியூசிக் டைரக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. போய் பார்த்தா ஆளு ஒரு மார்க்கமா இருக்காரு. இவெல்லாம் மியூசிக் போட்டா எப்படி பாட்டு ஒழுங்கா வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னு அந்த சிங்கர் கேட்க என்ன பண்றது, மத்த எல்லாரும் காசு கேக்குறாங்க, இவன் தான் ஒருத்த கடலையோட நின்னுட்டான், நீ பாடி கொடுத்துட்டு போமான்னு சொல்ல இவங்க பாடல பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மியூசிக் டைரக்டருக்கு பாத்தீங்கன்னா சில வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. முதல்ல அவர் இதை லூஸ்ல விட்டாலும் அதுக்கப்புறமா அவரை பயங்கரமா திட்டுற மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பாட்டு பாடுறவங்க தான் இதை பேசுறாங்க, என்னம்மா மரியாதை கிடையாதா அப்படின்ன மாதிரி கேக்குறாரு. ஆனா பாட்டு பாடிட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எதுவுமே புரியல. என்ன சார் பாட்டு பாட கூட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ன மாதிரி கோவமா எழுந்து போக இதை பொருட்படுத்தாம வெளியே போகணும் ட்ரை பண்ண வெளிப்பக்கமா டாப்பால் போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்கும்போது 2 சின்ன பசங்க இருக்கானுங்க,
போட்டிருப்பாங்க, அவனுக்கு தான் தெரியாம போட்டிருப்பானுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் போய் கேண்டில்ஸ் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் உட்காந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேண்டில்ஸ் எடுத்துட்டு வரவோட அப்பன்னு பார்த்து ஒரு லேடி பாத்தீங்கன்னா கேண்டிலோட அங்க என்டர் ஆகுறாங்க. என் வாழ்க்கையே போச்சு, எல்லாமே போச்சு, நிறைய கனவுகளோட இருந்த எல்லா கனவும் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, அவ வந்த உடனே நான் இதை கேட்கறேன்னு சொல்ல மியூசிக் டைரக்டர் வராரு. என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த பொண்ணுன்னு கேட்க பக்கத்துல பொண்ணை காணும். யாருக்கும் ஒன்னும் புரியல. உனக்கு பயந்துகிட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போல, சரி கேண்டில்ஸ் ஏத்து, நம்ம இந்த விஷயத்த உட்காந்து பேசிக்கலான்னு கேண்டில்ஸ் ஏத்தலான்னு போக ஏத்தும் போதெல்லாம் அதை யாரும் அணைச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியல. நான் கேண்டில்ஸ் ஏத்தும் போதெல்லாம் அணைஞ்சுக்கிட்டே இருக்கு, மூச்சை கொஞ்சம் பொறுமையா விடுங்கப்பான்னு சொல்ல டைரக்டர் கடுப்பாயிட்டார். எங்க மூச்சுல இது ஆஃப் ஆகுதா, நீ கூட நான் ஏத்திக்கிறேன்னு இவர் ட்ரை பண்ண போக யாரோ வந்து ஊதிட்டு போறாங்க. அங்க இருக்க எல்லாருக்கும் சம பயம். இந்த வீட்டுல என்னையா நடக்குது, சுத்தி புகையா இருக்கு, அது என்னென்னமோ அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ன மாதிரி டென்ஷன்ல இருக்கும்போது தான் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒரு லேடி கேண்டில்ஸை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த லேடி இருக்காங்க. உனக்கு என்னமா ஆச்சு, நாங்க பேசுறதுக்குள்ள காணாம போயிட்டே, வாமா உனக்கு பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவை வாங்கி தரேன்னு சொல்ல திரும்பி பாக்குறாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கா இல்லையா, அவரு செத்து போய் தொங்குறாரு. பயந்து போய் வேகமா ஓடி வர வெளியில உயிரோட டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள இவர் செத்து போற மாதிரி நான் பார்த்தேன், இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, உடனடியா இங்க இருந்து போயிடலாம் வாங்க அப்படின்ன மாதிரி கதவு கிட்ட ஓட எக்கச்சக்கமான ஆன்மாக்கள் வந்து இவங்கள பயமுறுத்துது. அப்படியே இந்த சீன் கட் ஆகி இதுக்கு அடுத்த நாள் நைட்டு டைரக்டரை காமிக்கிறாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர அப்செட்ல இருக்கும் போது தான் ப்ரொடியூசர் போன் பண்றாரு. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, அது மியூசிக் டைரக்டருக்கு அறிவு இருக்கா இல்லையா, குடிச்சிட்டு அவனை யாரையா வண்டி ஓட்ட சொன்னது, இப்ப என்ன பண்ணிருக்கான் பாரியான்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. தோ பாக்குறேன் சார் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்க அப்பதான் இவருக்கு விவரங்கள் புரிய ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் டைரக்டர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வழியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிச்சு இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இறந்து போனவங்க எல்லாருமே தான் அவர் வீட்டுக்கு போகும்போது நடுவுல பயமுறுத்துற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மியூசிக் டைரக்டரே பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம நேத்து போய் யார பார்த்தோம் அப்படின்ற மாதிரி திக்குன்னு முழிக்க அப்படியே இந்த கதை கட்டாயி படிச்சுக்கிட்டே இருக்கு. கார்த்திகா கிட்ட வருது. அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்போ அங்க பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் என்ன சத்தமா இருக்கும்னு போய் பார்க்க அந்த கதையில ஒரு லேடி கேண்டில புடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி அங்க இருக்காங்க. செவுத்த முட்டிக்கிட்டே இருக்க இவங்களும் உனக்கு என்னமாச்சு நீ யாருன்னு கிட்ட போக அவங்க பயமுறுத்தி இவங்கள தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து காணாம போயிடுறாங்க. ஒன்னும் விளங்கல. பயத்தோடைய அந்த புக்கை வச்சிருந்தாங்க இல்லையா, அங்க போலான்னு போக ஒரு லேடி கத்திய வச்சுக்கிட்டு விரல வெட்டி சாப்பிடணும் அப்படின்ன மாதிரி காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அவங்களும் அங்க இருந்து காணாம போயிட்டுறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இவங்க போன்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கதையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. காஜல் அப்படின்ற ஒரு லேடி எல்லாரோட கைகளை வெட்டி பிரியாணி செஞ்சு அவங்க ஒரு கொடூரமான வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸும், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்சிடென்ட் பண்ணி பல உயிர்களை கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரியும் செய்தியை பாக்குறாங்க. ஒண்ணுமே புரியல. படிக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப நடந்திருக்கு. இந்த புக்கை யாரு எழுதியிருப்பாங்க அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஸோடைய இன்னொரு கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு 2 குடிகாரங்க கொரோனா லாக்டவுன் காலத்துல சரக்கு இல்லாததால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவை கொடுக்குறாரு. நம்ம ஏரியால போன மாசம் ஒரு பார் திறந்தாங்க இல்லையா, அது இப்ப அனாமத்தா தான் கிடக்குது. யாரும் ஆள் இல்லாம ஆதரவு இல்லாம கிடக்குது. நம்ம போய் அதுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அந்த தேவையான சரக்கு எல்லாத்தையும் குடிச்சிக்கலாம்னு சொல்லி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பார்க்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேரும் தனியா நுழையிறாங்க. அங்க இருக்கிற சரக்கு பாட்டில்ஸ் எல்லாத்தையும் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். ஒரு கட்டிங்க போட்டுட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்னு சரக்கு தொடலான்னு போக இவங்க அதை பொருட்படுத்தாம மறுபடியும் தொடலான்னு போக அங்க யாரும் கத்துற சத்தம் கேக்குது. என்னடா இது, ஆளே இருக்க மாட்டாங்கன்னு, இப்ப யாரோ ஆள் இருக்கிற சத்தம் கேக்குதாடா அப்படின்னு மாதிரி கிட்ட போய் பார்க்க சில வினோதமான உருவங்கள் இவங்களை வந்து பிடிக்குது. இவங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரியல, ஆனா நம்மள ஏதோ பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க இந்த உருவங்களோட தலைவி அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வராங்க. நாங்க இந்த இடத்துல தான் ரொம்ப நாளா இருக்கோம், சரக்காலையா அப்படின்ற மனிதங்க கண்டுபிடிக்காத கிரகத்துல இருந்து வந்திருக்கோம், அதுக்கு தலைவி நான் தான். எல்லா கிரகத்துக்கும் போய் அந்த கிரகத்துல ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி விசிட் பண்ணுவோம். நாங்க வந்த நேரம் பார்த்து லாக்டவுனை போட்டுட்டாங்க, எங்களுக்கு இ பாஸ் கூட இல்ல, அதனால எங்களால எங்கேயுமே போக முடியல சொல்ல எதுக்காக இங்க வந்து தங்குறீங்கன்னு பயத்தோட கேக்குறாங்க. அதுக்கு இவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னா, உங்களுக்கு உணவு தண்ணி எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் எங்களுக்கு, எங்க உலகத்துல எல்லாமே சரக்கு தான், சரக்கு தான் எந்நேரமும் இருக்கும்,
சரக்கால மட்டும்தான் நாங்க உயிர் வாழ்வோம்னு சொல்ல இதை கேட்டு எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். எங்களுக்கு இதுதான் தேவை, எங்களை அங்கேயே கூட்டு போங்கன்னு சொல்ல நீங்க அங்க போனீங்கன்னா ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஏன்னா அங்க காத்துல கஞ்சா இருக்கும், ஆறு ஏரி குளம் எல்லாத்துலயும் சரக்கு தான் இருக்கும். அதனால நீங்க ஒரே நாள்ல இறந்து போயிடுவீங்க. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இது எங்களுக்கு தேவையான சரக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க போக மறுக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டிலாச்சும் கொடுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இவ்வளோ பாட்டில் இருக்கு இல்லையா, 2 கொடுக்கறதுல என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களும் பயங்கரமா யோசிக்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பாட்டில் தரேன், மற்றபடி எதுவும் கிடைக்காதுன்னு சொல்ல இவங்க பாட்டிலுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்காங்க. போட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துட்டு உங்க ஆள் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கண்ணு முன்னாடி வரும்னு சொல்ல இவர் எனக்கு நிறைய தங்கம் வேணும் இல்ல சரக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா இவர் கையில வர்றது என்ன அப்படின்னா ஒரு வீணை. இந்த வீணையை எதுக்காக நீ யோசிச்ச அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அவரோட நண்பரும் கேட்க இவர் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறார். இப்ப ஞாபகம் வந்துருச்சுரா, சின்ன வயசுல தங்கச்சி வீணை கேட்டு வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே பாத்திரம் தேய்க்கிற கைக்கு வீணை எதுக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அப்ப முடிவு பண்ண எப்படியாவது அவளுக்கு சம்பாதிச்சு ஒரு வீணையை வாங்கி தரணும்னு. ஆனா நாட்கள் போனதால அந்த எண்ணமே எனக்கு தோணலடா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணியாலுவ. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஏலியன்ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்ச மனிதர்கள்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும்னு நினைக்கிறது இந்த எமோஷனல் தான். ஆனா அந்த எமோஷனல நீங்க எல்லாருமே மறந்துகிட்டே இருக்கீங்க. அந்த எமோஷனல் தான் உங்க எல்லாரையும் தனிச்சு காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல பக்கத்துல இருக்க நபர் அப்செட் ஆயிட்டு, நானும் தப்பு பண்ணிருக்கேன், என்னோட பாட்டிக்கு நான் ஒரே ஒரு போன் கால் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆசிரமத்துல விட்ட இவரோட பாட்டிக்கு போன் பண்ணி, நீ ஒன்னும் கவலைப்படாத பாட்டி, உனக்காக நான் இருக்க, நான் வந்து உன்னை கூட்டு போறேன், உனக்கு கண்கலகாம நான் பாத்துக்கிறேன் பாட்டின்னு சொல்ல அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா அப்படியே கட் பண்ணா, இந்த விஷயத்துக்காக தான் நாங்க இங்க உங்களுக்கு பவரை கொடுத்தோம், அந்த விஷயத்த நீங்க அடைஞ்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு பாட்டில் எதுவுமே கிடையாது, இந்த விஷயத்த நினைச்சு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லி அங்க இருந்து நடந்து போக இந்த உலகத்துல சரக்கு தான் முக்கியம்னு இருந்தவங்க எமோஷனலை தாண்டி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கதை கட்டாயி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா கார்த்திகா, அவங்க கிட்ட வருது. அப்ப ஏதோ சத்தம் இவங்களுக்கு என்னவா இருக்குன்னு போய் பார்க்க அந்த கதையில வந்து ஏலியன் குரூப் எல்லாமே இங்க வந்து நிக்கிறாங்க. நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க, நீங்க எல்லாருமே ஏலியனான்னு கேட்க உங்களுக்கு நாங்க ஏலியன், எங்களுக்கு நீ ஏலியன், நான் இங்க வந்ததுக்கான காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு விளங்கல. இங்க இருந்து முதல்ல போங்கன்னு சொல்ல அவங்க பட்டுன்னு காணாம போயிடுறாங்க. அது இதுக்கு மேல எங்க இருந்தா சரிப்பட்டு வராது, இந்த இடமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போலான்னு போக, ஆனா போறதுக்கு முன்னாடி இவங்க மனசுல ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கு. புக்கை திறந்து வச்சு கடைசியா இருக்க கதையை பாத்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னா சூனியக்காரி அப்படின்றத. கதைக்குள்ள போலாம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் காலத்துல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு தாய் பாத்தீங்கன்னா குழந்தைய போட்டு தாளாட்டிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த குழந்தை காணாம போக அப்படியே கட் பண்ணி இன்னொரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரு நபர் வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரோட தலை துண்டா வெட்டப்பட்டு கொடூரமான முறையில செத்து போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த கதையோட ஹீரோயினான கார்த்திகா அப்படின்றவங்களை காமிக்கிறாங்க. அவங்க குழந்தையோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கணவரோட தம்பி பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இவங்களோட கணவர் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும். இதனால இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா ஊருக்குள்ள நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கை குழந்தைங்க காணாம போயிடுறாங்க, நிறைய பேர் தலை வெட்டி முண்டமா இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனையில இருக்க அந்த ஊரோட பெரிய மனுஷனான அண்ணாச்சி அப்படின்றவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கிறாரு. அப்ப ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா நான் விடிய காலையில எழுந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன், ஏதோ ஒரு உருவம் குடல் எல்லாத்தையும் தின்னுகிட்டு இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கியான்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆளுங்களை வச்சு ஊரை கண்காணிக்கணும் அப்படின்றத அப்படியே கட் பண்ணி கார்த்திகாவை காமிக்கிறாங்க. தன்னோட கணவர் ஊர்ல இருந்து வர போறாரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதோ ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். கட் பண்ணா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கா இல்லையா, அவர் வர்றாரு. தனியா கூட்டு போய் உட்கார வச்சு நீ குறி சொல்றது எல்லாமே நடக்குதாமேமா, என்னை பார்த்து ஏதாவது குறி சொல்லன்னு கேட்க இவங்களும் நான் எழுதுற எல்லாமே நடக்குதா இல்ல நான் எழுதுறதால அதெல்லாம் நடக்குதான்னு தெரியாது, ஆனா நான் எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே காலத்தை கடந்தும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் நான் எழுதி வச்சிருக்கேன், இது கடவுள் கொடுத்த வரந்தாச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அவரும் எனக்கு ஏதாவது எழுதமான்னு சொல்ல இவங்க கண்ணை மூடி ஒண்ணு எழுதி தராங்க. அது என்ன அப்படின்னா பானைய உடைச்சிடாதீங்க அண்ணாச்சி அப்படின்ற வார்த்தை தான். எந்த பானையமா நான் உடைக்க போறேன்னு சொல்ல கை பின்னாடி பட்டு ஒரு பானை வந்து உடையுது. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி வியப்பா இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஊர்ல இருந்து இவங்களோட கணவர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, வர்றது எப்படி அப்படின்னா இறந்து போய் பொட்டலமா கட்டி அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு செம்ம அதிர்ச்சி, பயங்கர சோகத்தோட உட்காந்துடுறாங்க. இந்த விஷயம் ஒரு பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சு போய் அதான் இறந்து போயிட்டான்ல அவனோட மொத்த சொத்துக்களையும் வச்சு என்ன பண்ண போறீங்க, எங்க கிட்ட கொடுத்துருங்க,
நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல கார்த்திகா பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம எழுந்து போயிடுறாங்க. அண்ட் அவங்க கூட இருக்க அந்த நபரும் அவர் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள பங்கு போட வந்துட்டீங்களா, முதல்ல வெளியே போங்கடான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்பதான் இவங்களோட வீட்டுல வேலை செய்யற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த அண்ணாச்சி கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு, அன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் தெளிஞ்சது அப்படின்னு மாதிரி எழுந்து பார்த்தேன், ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது, வீட்டுல இருக்க நாயும் காணோம், அந்த நாய் குறைச்சிக்கிட்டே இருந்ததால என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க அப்பதாங்கய்யா இந்த கார்த்திகா அம்மா அந்த நாயை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன், என் உயிர் நாடியே அலண்டு போயிடுச்சுன்னு சொல்ல அண்ணாச்சி மிரண்டு போயிட்டார். இது மட்டும் இல்லைங்கய்யா, சில நாட்கள் குழந்தைகள் அழுகுற மாதிரியும் நான் கேட்டேன்னு சொல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்களை பண்றது இவங்க தான் அப்படின்ற மாதிரி. முதல் வேலையா ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்து அவங்கள பாக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த வேலைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் போய் கார்த்திகாவை கூட்டு வரணும்னு போறாரு. என்ன நடக்கும் தெரியாது, பயத்தோட வெளியே வர்றாரு. ஐயா என்ன விட்டுருங்க, அவங்க பார்க்கவே ரொம்ப மூர்க்கமா இருக்காங்கன்னு பயந்து ஓடி போக அந்த மந்திரவாதி இருக்கா இல்லையா, நான் போய் கூட்டு வரேன்னு போறாரு. அவருக்கும் அதே நிலைமை தான். இது எல்லாத்தையும் பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே அவ ஒரு கெட்ட ஆன்மா, இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவளோட நாக்கு அறுத்து அவளை ஊருக்கு நேர்ந்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இதை பண்ணிதான் ஆகணும் ஊர் மக்கள் கட்டாயப்படுத்தி அவங்களோட நாக்கு அறுத்து விட்டு அவங்கள ஊருக்கு நேர்ந்து விட்டுடுறாங்க. பல ஆண்கள் அவங்களோட இச்சைக்கு இவங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்க ஒரு வேதனையான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க கூட இருந்த ஆண்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதை சொன்ன ஊர் பெரிய மனுஷனும் என்ன பண்றதுன்னு தெரியல, நானும் இன்னைக்கு போலான்னு பார்த்தேன், இப்படி நடக்குதுன்னு மந்திரவாதி கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அந்த மந்திரவாதியும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்க இவர் உள்ள இருக்க அந்த கார்த்திகா கூட தனிமையில இருக்கணும்னு போறாரு. இந்த விஷயத்த கார்த்திகாவோட பொண்ணு பாத்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி சந்தோஷமா நடந்து போக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம், என்ன திரும்பி பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவர் பயத்துல ஓட ஆரம்பிக்கிறார். ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த மந்திரவாதியும் கார்த்திகா வீட்டுல வேலை செஞ்சா இல்லையா வேலைக்கார, அவனும் இவரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்ப இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஊர்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ரெண்டு பேர் பண்றதால தான்ட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயின் வீட்டுல இருந்து ஹீரோயினுக்கு உதவுற நபர் இருக்கா இல்லையா, அவர் அங்க சைக்கிள் எடுத்துட்டு வர்றாரு. எப்பா நல்ல வேலை நீ வந்த, அந்த மந்திரவாதியும் வீட்டுல வேலை செய்யறவனும் தான்ப்பா இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்ல ஒரு அருவாள் எடுத்து இவரோட தலையை ஒரே வெட்டு. ஆனா அப்பதான் நமக்கு தெரிய வருது இதுக்கு பின்னாடி எல்லாமே இவங்க 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம். ஹீரோயின் கிட்ட இருக்க சொத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிருப்பாங்க. இவன் மட்டும் வெளியே போயிருந்தான்னு ஊர்ல எல்லா மேட்டரும் தெரிஞ்சிருக்கும், நம்மளுக்கு எப்ப சொத்து கிடைச்சிருக்கும், ஊர் பெரிய மனுஷனே அவ கூட இருந்ததால இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நினைச்சுப்பாங்க. இதை வச்சு அவளுக்கு ஒரு முடிவை கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து அவங்கள தொடணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கோவமாயி பயங்கரமா கத்த ஊரே போயிட்டு இருக்கு, நான் போனா தப்பா, இப்படியே இருந்தா உன் குழந்தைக்கும் இதே நிலைமை தான், இவ்வளவு ரோஷமா இருக்கவ எங்கேயாவது கிணத்துல குத்தி சாக வேண்டியது தானு சொல்லிட்டு போக இந்த விஷயம் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பட்ட கஷ்டங்கள் என்னோடய போகட்டும், என் பொண்ணு இதை அனுபவிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி 2 பேரும் கிணத்துல குச்சி தற்கொலை பண்ணிக்கணும்னு வருவாங்க. அண்ட் முதல்ல இவங்களோட குழந்தைய தூக்கி போடலான்னு போக ஊர் மக்கள் எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அண்ட் பிளான் போட்ட அந்த நபரும் பாத்தீங்களா அவளோட சொந்த குழந்தைய கிணத்துல தூக்கி போட்டு சாகடிக்கணும்னு வந்திருக்கா, இப்ப புரிஞ்சிருக்கோம்ல இவ ஒரு சூனியக்காரி, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு வெளியில ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரத்துல கட்டி வச்சு கற்களை எல்லாத்தையும் தூக்கி வச்சு சாகடிக்கணும்ன்ற முனைப்புல கட்டி வைக்க முதல்ல யார் கல்ல தூக்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல முன் வர்றது கார்த்திகாவோட பொண்ணு. நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சா அது மட்டும் இல்லாம அந்த ஊர் பெரிய மனுஷன் கூட ஒன்னா இருக்கும் போதும் பாத்துட்டாங்க இல்லையா, இவங்க கெட்டவங்க தான், இவங்க உயிரோடு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி முதல் கல்ல அவங்க தூக்கி அடிக்க நெத்தியில இருந்து ரத்தம் சொட்ட விழ ஆரம்பிக்குது. இவங்களும் தன்னோட குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்க ஒரு மக்கள் எல்லாரும் கற்களால் அடிச்சு அவங்கள கொடூரமான முறையில தாக்கிட்டுறாங்க. ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா உயிர் போயிருக்காது. இவன் இன்னும் சாகலடா, இவளை கட்டி தொங்க விடுங்க, அப்பதான் இவன் உயிர் போக்குன்னு சொல்ல கட்டி தொங்க விட்டுடுறாங்க. இவங்களோட பொண்ணு அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணி பிளான போட்ட 3 பேரையும் காமிக்கிறாங்க. எப்படியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, சொந்த பொண்ணு கையாலேயே அவளை அடிச்சு சாகடிக்கிற நிலைமையை உருவாக்கிட்டோம், எனக்கு கொஞ்ச நாள் பொறுங்க, அந்த பொண்ணையும் ஊருக்கு ஒதுக்கி விட்டுடலாம், அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுட்டு போலான்னு சொல்ல அங்க ஏதோ ஒரு சத்தம். இவங்க என்னாச்சுன்னு திரும்பி பார்க்க கார்த்திகா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா அங்க வந்து நிக்குது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. கதைகள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்கள அங்க இருக்கிற ஆண்மக்கள் எல்லாமே பயங்கரமா பயமுறுத்த அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துல பயங்கரமா அழுகுறாங்க, இங்க இருந்து போனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்க எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல அப்பதான் அவங்க ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. இந்த ஆத்தர் யாரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்த இல்லையா, அது இப்ப கிடைச்சிருச்சு. அதுல இருக்கிற பேரு கார்த்திகா அப்படின்ற உன்னோட பேர் தான். உனக்கு அவங்களுக்கு எப்படி ஒரே பேரை வச்சிருக்கலாம், இது எதிர்ச்சியா நடந்த விஷயமாவே இருக்கட்டும், ஆனா கையெழுத்து அது எப்படி ஒன்னா இருக்கும்,
உன் கையெழுத்தும் அவங்களோட கையெழுத்தும் ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு சொல்ல இவங்க முதல்ல நம்புற மாதிரி தெரியல. ஆனா அதுக்கப்புறமா எழுதி பார்க்கும்போது தான் அந்த புத்தகத்துல இருக்க கையெழுத்தும் இவங்களோட கையெழுத்தும் ஒண்ணு அப்படின்னு மாதிரி தெரிய வருது. இதை பார்த்த இவங்களோட ஃப்ரெண்டோ நீ தான் மறுஜென்மத்துல கார்த்திகாவா பிறந்திருக்க, நீ தான் இந்த புக்கை எழுதியிருக்க போலன்னு சொல்ல அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் புக்ல ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே கார்த்திகா எழுதின மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கும். சோ கடைசி கதையில சொல்லியிருப்பாங்க இல்லையா, நான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போதோ அதெல்லாம் எழுதி இருக்கான்னு, அந்த விஷயங்கள் தான் இது. சோ இந்த புக்கை எழுதினதே பாத்தீங்கன்னா அவங்க தான். ஆனா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் நம்பல. அப்படின்னா நான் எழுதுறதும் நடக்கணும்ல, ஏதாவது நடக்குதான்னு பாப்போம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா கோடாரியோட என்னை துரத்தணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து கதவை யாரோ வேகமா தட்ட 2 பேரும் பயங்கரமா பயந்து போறாங்க. இவங்க எழுதின விஷயம் தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி பொறுமையா போய் கதவை திறந்து பார்க்க அந்த லேடியோட அண்ணன், உன்னை எங்கெல்லாம் தேடுறது, டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவசரமா கார்த்திகாவோட ஃப்ரெண்டை கூட்டு போயிட்டாரு. அண்ட் இவங்களும் இதெல்லாம் சும்மா இந்த விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு திரும்ப ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா கையில கிஃப்ட், இன்னொரு சைடு கோடாரி, இவங்களை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. இவங்க பயந்து போய் நிக்க டு பி கண்டினியூன்னு போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.